Seas Ministries. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. சங்கீதம் 145:9. The Lord is good to all, and his tender mercies are over all his works. Psalms 145:9. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சிகரமான கடைசி மாதத்தில் காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் கிருபையால் தாங்கி நடத்தியிருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் நமக்கு துணையாயிருந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களிலே தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தியிருக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் இருந்த போதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றினார், நம்மை பலப்படுத்தினார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இதன் மூலம் அநேக நேரங்களிலே நம்மை உணர வைத்திருக்கிறார். விசேஷமாக இந்த கடைசி மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நாளையும் இந்த காணொளி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க தேவன் தந்த மகா பெரிய கிருபைக்காய் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். காரணமாக இருக்கிறதான அன்பான போதகர் பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காகவும் காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரிக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த ஊழியத்தை ஆரம்பித்த நாள் முதல் இந்த நாள் வரை தேவாதி தேவன் நடத்தி வருகிறபடியால் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வருஷத்தின் கடைசிக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். ஒரு 16 நாட்கள் மாத்திரமே இந்த வருஷத்திலே நமக்கு காணப்படுகிறது. எனவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக ஒரு வேத பகுதியை உங்களுக்கு முன்பதாய் வைக்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாட்களில் நாம் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஆராதிக்கிறதான தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாபேஸ் ஜெபிக்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினது போல இந்த வருஷத்தில் நாம் கடந்து வந்த பாதைகளில்
கிட்டத்தட்ட 345 நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் வேண்டிக் கொண்டதை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரா? ஒருவேளை நாம் ஜெபித்ததான ஜெபத்திற்கு பதில் வராமல் இருந்திருக்கிறதா என்று சொல்லி நாம் சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அப்படியே பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எலியா உரிமையோடு ஜெபிக்கிறார், முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறார், பலிபீடத்தின் அருகே அமர்ந்து ஜெபிக்கிறார், வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அவர் ஜெபிக்கிறார். மிகுந்த எதிர்பார்ப்போடு எலியா ஜெபிக்கிறார். விதவையின் மகன் மரித்து போன பொழுது அந்த மகனுக்காக ஜெபிக்கிறார். வானத்திலிருந்து அக்கினி இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். மழை பெய்ய வேண்டாம் என்று ஜெபிக்கிறார். மழை பெய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறார். எலியாவுடைய ஜெபம், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்று ஜனங்கள் அறியும்படி நீர் செய்யும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். எலியாவுடைய ஜெபத்திற்கு தேவன் பதிலை தந்தது போல, யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு யாபேசுடைய ஜெபத்திற்கு பதிலை தந்தது போல, இந்த கடைசி நாட்களிலே இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தர விரும்புகிற தேவன். யாபேஸ் ஜெபிக்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்று சொல்லி. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார். தேவனின் ஆசீர்வாதம் நாம் விரும்பும் போதுதான் நமக்கு கிடைக்கும். நாம் ஆசீர்வாதத்தை விரும்பவில்லை என்றால் அவர் நமக்கு தர முடியாது. நமது அன்றாட தேவைகள், ஆவிக்குரிய தேவைகளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் நாம் உயர்வடைகிறோம். தேவன் ஆசீர்வதிக்கும் போதுதான் நம் பூமியை சுதந்திரித்து கொள்ள முடியும். தேவன் ஆசீர்வதிக்கும் போதுதான் நம்முடைய ஐஸ்வர்யத்தை அவர் நமக்கு தருவார். தேவன் ஆசீர்வாதிக்கும் போதுதான் சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எனவே அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் யாபேசை ஆசீர்வதித்தது போல நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். மனுஷன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. மனுஷனுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஒன்றும் தரப்போவதில்லை. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதமே நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். அவர் சொல்லுகிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமாம், சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லை உண்டு. 119வது சங்கீதம் 96வது வசனம். மனுஷன் கடந்து போகக்கூடாத எல்லையை தேவன் வைத்திருக்கிறார். யோபு 14:5. தேவன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். யாத்திராகமம் 34:24. நாம் தேவனுக்காக செயல்படும் போது நம்முடைய எல்லைகளை தேவன் விரிவாக்குகிறவராய் இருக்கிறார். நாம் நடந்து தேசத்தின் நீளம் எம்மட்டோ அகலம் எம்மட்டோ நாம் நடந்து திரியும் பொழுது ஆபிரகாமுக்கு தேசத்தை கொடுத்தது போல தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். நாம் நம் கண் பார்க்கும் பூமி முழுவதையும் நமக்கும் நம் சந்ததிக்கும் சொந்தமாக கொடுக்கிறார் என்று சொல்லி ஆதியாகமம் 13:14 சொல்லுகிறது. துதியின் பெருந்தொனி மூலம் எதிரிகளின் எல்லைகளை சுதந்திரமாக கொடுக்கிறார் என்று சொல்லி நியாயாதிபதிகள் 7:22, யோசுவா 6:20 சொல்லுகிறது. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, எசையா 60:18 சொல்லுகிறது, அழிவையும் நாசத்தையும் தேவன் நம் எல்லைகளிலென்று புறம்பாக்குவார். எல்லைகள் பெரிதாகுது மாத்திரமல்ல, நம்முடைய எல்லைகளில் அழிவில்லாதபடி, ஆமேன், ஸ்தோத்திரம், சமாதானத்தை தந்து நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செபிக்கும் பொழுது
ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல, ஆண்டவரே என்னுடைய எல்லையை பெரிதாக்கும். ஆமென். ஆசீர்வாதத்தின் எல்லை பெரிதாக வேண்டும், ஜெபத்தின் எல்லை நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதாக வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். நம்முடைய விசுவாச எல்லை பெரிதாகட்டும், கர்த்தருக்காக நாம் செய்கிற காரியங்கள் பெரிதாக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படி பெரிதாகும் பொழுது சங்கீதம் 147:14 அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி என்று சொல்லப்படும். நம்முடைய எல்லைகளில் தேவன் சமாதானத்தை தந்து நடத்துவார். எனவே யாபேஸ் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் எல்லைகள் பெரிதாக வேண்டும் என்று சொல்லி. அதிலே மூன்றாவதாக ஜெபிக்கிறார், உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் தேவனுடைய கரமே நம்மை சிருஷ்டிக்கிறது, தேவனுடைய கரமே நம்மை ரட்சிக்கிறது, தேவனுடைய கரமே நம்மை சுமக்கிறது, தேவனுடைய கரமே நம்மை காக்கிறது, தேவனுடைய கரமே நம்மை உயர்த்துகிறது, தேவனுடைய கரமே நம்மை அபிஷேகம் பண்ணுகிறது. ஆமென். தேவனுடைய கரமே நம்மை வழி நடத்துகிறது, தேவனுடைய கரமே நம்மை போஷிக்கிறது, நம்மை தேற்றுகிறது, நம்மை சீர்திருத்துகிறது. எனவே அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்து ஜெபிக்கிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். துன்மார்க்கன் தீங்கு செய்வதற்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார். தீங்கு தொடரும் தன்மையுடையது. அந்த தொடர்ந்து வருகிறதான தீங்கு நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு அவர் காத்துக்கொள்வார். புதிய வருஷத்தில் பிரவேசிக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமென். தீங்கு செய்யாதபடிக்கு தேவன் பரிதாபம் கொள்ளுகிறார். கர்த்தரின் கட்டளையை விட்டு விலகும்போது தீங்கு நேரிடுகிறது என்று உபாகமம் 31:29 சொல்லுகிறது. தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் தேவன் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் என்று சொல்லி 1 சாமுவேல் 10:19 சொல்லுகிறது. எனவே இந்த வசனத்தின்படி கர்த்தர் வருகின்றதான புதிய வருஷத்திலே தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் நம்மை விடுதலையாக்கி ஒவ்வொரு நன்மையின் பாதையை நமக்கு தந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். சங்கீதம் 121:7 கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமென். எல்லா தீங்குக்கும் அவர் நம்மை விலக்கி காக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். எரேமியா 17:17 சொல்லுகிறது, தீங்கு நாளில் கர்த்தரே நம்ம அடைக்கலம். எனவே வருகின்ற நாட்களிலே கர்த்தரே நமக்கு அடைக்கலமாக இருக்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், தீங்குக்கு என்னை விலக்கி காத்திரலும். ஐந்தாவதாக செபிக்கிறார், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் அவன் 4 விதமான காரியங்களை அவர் ஜெபித்தார். அந்த 4 விதமான காரியங்களை தேவன் கேட்டு அவன் வேண்டிக் கொண்டதை கொடுத்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் வேண்டிக் கொள்கிறதை அவர் தருவார். ஆபிரகாம் வேண்டிக் கொண்டதை பெறும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணினார் என்று சொல்லி ஆதியாகமம் 20:18 சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 13:8 சொல்லுகிறது, மனோவா வேண்டிக் கொண்டதற்கு கர்த்தர் செவி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது. ஆமென். அதே போல நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் செவி கொடுப்பார். 1 சாமுவேல் 7:8-9 சொல்லுகிறது, சாமுவேல் வேண்டிக் கொண்டதற்கு கர்த்தர் மறுமொழி அருளி செய்தார் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது மறுமொழி தந்து நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். 1 ராஜாக்கள் 13:6 சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷன் வேண்டிக் கொண்டதின்படி சுகம் தந்தார் என்று சொல்லி. ஆமென். தானியேல் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி தானியேல் 9:26 சொல்லுகிறது. எனவே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே நாம் வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். இதுவரை வேண்டிக் கொண்ட காரியங்கள் தடைபட்டிருக்கலாம், ஆனால் இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். யாபேசை ஆசீர்வதித்தது போல, யாபேசுடைய ஜெபத்திற்கு பதிலை தந்தது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தந்து கண்மலை மேலே உங்களை நிறுத்தப் போகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தந்து உங்களை நடத்தப் போகிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட எல்லா பிள்ளைகளையும்
நன்மையினால் முடிசூட்டி ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசின உன்னதமான தேவனுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு யாபேசை ஆசீர்வதித்தது போல இந்த நாளில் தகப்பனே, பிள்ளைகளுடைய ஜெபங்கள் இதுவரை தடைப்பட்டிருக்கிறதான எல்லா பதில்களும் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் மாறி வருவதாக, வாசல்கள் பிள்ளைகளுக்கு திறக்கப்படுவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, எல்லைகள் சமாதானம் உண்டாகட்டும், தீங்கு துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எதிர்பார்த்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே தந்து நடத்துங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. வருகின்ற புதிய வருஷங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உன் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உன் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீ நடத்தி செல்வீர், இறுதி வரை நீ நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும்
அனைத்தி நின்றும் நீர் விடுவிக்கின்றீர், அனைத்தி நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன்,